வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். இப்போ நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து மார்க் போட்டிருக்கேன். அதில் பேக் நெக்கு வந்து எப்படி வளைவாக வந்திருக்கு. சின்ன ஷோல்டர் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பேக்கோட இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இப்படி வளைவாக எவ்வளோ சின்ன ஷோல்டராக இருக்குது. இதை நான் வந்து அப்படியே காப்பி பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து அளவு சேம், எந்த மாற்றம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது அளவு ப்ளவுஸாக கொடுத்துருக்காங்க. ஆமுக்கோல் கூட பாருங்கள் எப்படி இருக்குது. அதை அப்படியே நான் மார்க் பண்ணதையும் காமிக்கிறேன். இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த வளைவு நெக்கோட ஷேப் எப்படி வருது, ஆம்கோல் எப்படி வருது பாருங்கள். இதை நம்ம அப்படியே அதில் இருக்கிற ஜெராக்ஸ் மெத்தடில் நம்ம காப்பி பண்ணியிருக்கோம். நம்ம அளவு எடுக்கிற நம்ம எப்போவும் அளவு ப்ளவுஸை போட்டு வெட்டுற மெத்தடில் எடுக்கும்பொழுது மட்டும்தான் இந்த மாதிரி வருது. இப்போ நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா இது பக்கம் உள்ள ஃப்ரெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உள்வாங்கின ப்ளவுஸாக தான் இருக்குது. ஃப்ரெண்டு பாருங்கள் எப்படி இருக்குது, உள்வாங்கியிருக்கு. இப்போ நம்ம இதை இப்படி மடித்து நாலு இப்படி வச்சு மடித்து நம்ம இப்படி எடுத்தோம் அப்படின்னா இந்த ஷேப் கண்டிப்பாக நம்மளால் கரெக்டாக உட்கார வைக்க முடியாது. அதனால் நம்ம வந்து விரித்து நான் இப்படி வச்சு கரெக்டாக எப்படி அமைப்பாக எடுக்கணுமோ எடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த டாட் பிடிச்ச அளவு பார்த்தீங்கன்னா நம்ம இதை பிடிக்கும் பொழுது இது அகலும், அதனால இது உள்ளே வந்திருக்கு. இதை மார்க் போடும்போது நம்ம கரெக்டாக காமிக்குது.